போக மாட்டேன், அதனால என் நெற்றிய கற்பாறையை போல் ஆக்குகிறேன். யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? கர்த்தராகிய ஆண்டவரை யார் துணையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாரை துணையாக வைத்திருக்கிறோம்? மனுஷனையா, இல்லை உலக மக்களையா, சொத்தா? நமக்கு சப்போர்ட்டிவாக யாரை வைத்திருக்கிறோம்? எதை வைத்திருந்தாலும் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த தூத்துக்குடி காமராஜர் நகர் ஏல்பெத்து ஜெபத்தின் ஆராதனை வேளைக்கு இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற நாமத்தினால உங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். நாம் சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க போகிறோம். சர்வ பிரகாரமாக நான் ஒன்றாக இருக்க முடியலை, ஆனாலும் ஆவியில் வரை இணைந்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. எனவே எங்கிருந்தாலும் நாம் தேவ பிரசன்னத்துக்குள் இருப்போம், அவர் நோக்கி பார்ப்போம், அவர் ஆராதிக்க போகிறோம். நானும் சரி, நீங்களும் சரி, ஐயா இயேசுவை ஆராதிக்க போகிறோம். எனவே அவர் காணக்கூடிய தேவனாக இப்போ இல்லை, நாம் காணக்கூடாத தேவனாக இருக்கிறார், நாம் கூட இருக்கிறார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலங்கிறதுக்கான விசாரம் இராதபடிக்கு அவர் நம்மத்தில் அதர்சனமானவராக இருக்கிறார் எங்களை உணர்ந்து பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம். நம்மை ஆசீர்வதிப்ப நம் கண்ணீர் கவலெல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், உதவி செய்வார். அவர் நோக்கி பார்க்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி வாங்க ஆண்டவரே, ஐயா உன்னதமான என் தேவனை வாரும் என்று சொல்லி அவருடைய பிரசனத்தை வாஞ்சவர் நோக்கி நாம் பார்க்கலாம். Jesus. உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்வோம். உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மிகமே உம்முடைய முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே ஜீசஸ், அவரை போல மாற்றுகிறவர். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாம் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாம் உருமாற்றும் தெய்வமே. இரவு பகலும் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி ஆனே ஐயா. உன்னத தேவனே, இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பெரும்ப கடலிலே ஓய்வின்றி நான் மூழ்கணும், துதித்து நான் மகிழணும், தூயவனாக பரிசுத்தம் உள்ளவனாக நான் மாறணும். வாஞ்சியை தெரியப்படுத்தி அவரை நோக்கி பாடுவோம். பேரின்ப காட
கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும், உம்மை துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஜீசஸ் கொடியாக படரணும் இந்த நேசமே, நம்முடைய மடி மீது இந்த பிரசன்னத்தில் தவழணும், ஒரு சிறு குழந்தையை போல. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவழணும் மழலை குழந்தையா, மடி மீது தவழணும் மழலை குழந்தையா. இரவல் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உலகத்தின் அன்புக்காக விடுகிறோம், பிள்ளைகள் அன்பு கிடைக்காதா, பெற்றோர் அன்பு கிடைக்காதா, ஐயா அண்ணன் தம்பி அன்பு கிடைக்காதா, கிடைக்கல, கிடைச்சாலும் ஏமாற்றுது. இயேசுவை பார்த்து அன்புள்ள தெய்வமே நம்முடைய அன்பை பொருள் வருகிட ஓடி வந்திருக்கிறேன், உம்மாக மாறிட உலக மறக்கிறேன். அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறே, உம்மாக மாறிட உலகை மறக்கிறே. இரவல் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. அறிக்கை செய்வோம். ஆண்டவரே நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிட முடியாத ஒரு பேரின்பம், ஆரோக்கியம், அதிசயம். ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம், அதிசயம், அளவிடா பேரின்பம், ஆரோக்கியம், அதிசயம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என்
நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் சிகரமே நோக்கி பார்க்கிறோம். பொல்லாத இந்த உலகத்தில் இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு காத்து வருகிறேன். இந்த கிருபை, பாதுகாப்பு, தயவு, அன்பு எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்க நாங்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அது எங்கள் மேலே விழுந்த கடமையப்பா. நன்றி மறந்து விட்டால் மோட்சத்துக்கு பாத்திரவான்களை மாறி விடுகிறோம். எனவே தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு தகப்பனே. நீங்கள் மட்டும் கூட அல்லாதிருந்தா இன்றைக்கி என்னங்க நிலைமை ஆயிருக்கும் நினைத்து பார்த்து நன்றியோடு துதிக்க கர்த்தருக்கு உதவி செய்வீராகப்பா. இந்த ஆராதனை உமக்கு உமை மகிமைப்படுத்த என் தேவன் அசைவாடும் ஆண்டவரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆராதிக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், எப்போ இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமில்ல தகப்பனே. ஐயா தயவு செய்து எங்கெல்லாம் இருந்து பிள்ளைகள் ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிரசனம் இறங்கி வரட்டும். நீங்களை காண்கிற தேவன். அவருடைய இருதயத்தின் கவலைகள் நமக்கு தெரியும், சரீரத்தின் வியாதிகள் நமக்கு தெரியும், தேவைகளும் பிரச்சனைகளும் அறிந்தவர் நீரப்பா. அறிந்தவர் மட்டுமல்ல, கண்டு விலகி போகிற தேவனும் அல்ல, கூட இருந்து அற்புதங்களை செய்கிற தேவனப்பா. இந்த அதிசய வல்லமை காண கர்த்தர் கிருபை செய்யும். உடைய கற்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொடு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற உடையப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு தடவை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ராஜனை ஆராதிக்க போகிறோம். என் முதலாவது கரங்களை தட்டி என் ஆண்டவர் இயேசு மையப்படுத்தி பாடுவோம். அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே, இப்படி நாமன் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறோம். தூயவரே உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய உத்தர சுவிகாரத்தை நாவி நமக்கு தந்திருக்கிறார். அவரை அப்பாண்டு கூப்பிடுகிறோம். நம்ம பார்த்து என் மகனே மகளே என்று அழைக்கிற அன்பு தெய்வம். எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவரை நம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே, நாமன் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே, உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே, உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறோம். தூயவரே உமக்கே ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. துதிபலி செலுத்துகிறோம். தூயவரே உமக்கே ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே, உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அந்நியன் என்ற மேலெடுத்து எடுத்து சொந்த மகனாக என்னை தூக்கி சுமந்து என்னோடு இருக்க ஒருபோதும் கலங்க மாட்டேன். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறீரே. மேலெழுத்தை எடுத்தி சொந்த மகனாக தூக்கி சுமந்தி
என்ற மேலெடுத்தை எடுத்தி சொந்த மகனாக தூக்கி சுமந்தீர். நீர் என்னோடு இருக்க ஒருபோதும் கலங்க மாட்டேன். உள்ளம் கைகளுள் என்னை வரைந்துள்ளீர். நீர் என்னோடு இருக்க ஒருபோதும் கலங்க மாட்டேன். உள்ளம் கைகளுள் என்னை வரைந்துள்ளீர். அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே. உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. பாவ சேர்க்கத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர். என் கூடவே இருந்து இன்று வரை நடத்துகிறீர். நேசரே, இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே, என்னோடு இருக்கிறீர். உளையான சேற்றிருந்து தூக்கி எடுத்தீர். உடனிருந்து இன்று வரை நடத்துகிறீர். உளையான சேற்றிருந்து தூக்கி எடுத்தீர். உடனிருந்த இன்று வரை நடத்துகிறீர். எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே, என்னோடு இருக்கின்றீர். எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே, என்னோடு இருக்கின்றீர். அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே. உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. பாவங்கள் சாபங்கள் எல்லாம் போக்கினரே. பரலோக வாழ்வுக்கு என்னை முத்தறியிட்டு இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வெற்றி தந்தவரே, சாந்தமுள்ளவரே, சபையின் தலைவரே, சாபங்கள் போக்கினரே. பரலோக வாழ்வுக்கு முத்திரையிட்டீர். பாவங்கள் சாபங்கள் போக்கினரே. பரலோக வாழ்வுக்கு முத்திரையிட்டீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தமுள்ளவரே, சபையின் தலையே நீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தமுள்ளவரே, சபையின் தலையே நீர். அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே. உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. தண்ணீரை கடக்கும் பொழுது என்னோடு கூட இருந்து அக்கினி நடக்கும் பொழுது வேகாமல் காத்தீர். என் ஆபத்து என் துணைநீரே, அதிசயம் செய்பவரே, எல்லாம் வல்லவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருந்தீர். அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் காத்தீர். கடக்கும் போது என்னோடு இருந்தீர். அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் காத்தீர். ஆபத்துக்குள்ள நீரே, அதிசயம் செய்பவரே, எல்லாம் வல்லவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆபத்துக்குள்ள நீரே, அதிசயம் செய்பவரே, எல்லாம் வல்லவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் உன்னாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. போகும் பாதையெல்லாம் அறிந்தவர் நீ. மழைகள் எல்லாம் வழிகளாக்கும் வல்லவர் நீ. சத்திய வழியும் நீரே, சகலம் படைத்தவரே. இது என்னை அபிஷேகம் என் காதில் பொழிய செய்யும். நான் போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, மலைகள் எல்லாம் வழியாக்கும் வல்லவரே.
வழியினரே, சகலமும் படைத்தவரே, புது எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழிய செய்யும். சத்திய வழியினரே, சகலமும் படைத்தவரே, புது எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழிய செய்யும். அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே, நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறோம் தூயவரே உமக்கே. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. துதிபலி செலுத்துகிறோம் தூயவரே உமக்கே. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமே, கோடி ஸ்தோத்திரமே. அப்பா என்று அழைக்கும் அதிகாரம் தந்தீரே, நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு நம்ம இயேசுவை நோக்கி நாம் பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவரே ஆராதனைக்குரியவர், அவர் மகிமையும் கனத்தையும் எதிர்பார்க்கிறவர், அதுக்குரியவர். எனவே அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம வெறுக்காத ஒருத்தர் உண்டு சொன்னால் அது இயேசு. அழகில்லாமல் இருக்கலாம், படிப்பில்லாமல் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், தரித்திரத்தோடு இருக்கலாம், பாவியாக கூட இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் வெறுக்காதவர். ஒப்பு கொடுத்தோன்னா அவர் அதிசயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். பயப்படாமல் தைரியம் இயேசு நோக்கி பார்க்கலாமாம். ஹல்லேலூயா. அவர் உன்னதர், அவர் சிறந்தவர், பெரியவர். நம்மை தாழ்த்தி அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னாலும் முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. பல உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது என்பது என் ஆண்டவர் இயேசுவுக்கு லேசான காரியமாம். என்னவர் நோக்கி நாம் பார்க்கலாம். Glory to Jesus. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. ஹல்லேலூயா. ஆராதனை, இசை தெரியாமல் அடைந்த என்னை வழிதுவே என்று நடத்துகிறீரே. திசை தெரியாமோ அலைந்து என்னை வழியதுவே என்று நடத்தினீரே. திசை தெரியாமோ அலைந்து என்னை வழியதுவே என்று நடத்தினீரே. வழியதுவே என்று நடத்தினீரே. வழியதுவே என்று நடத்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, அழைத்தவரே, என்னை நடத்துவாரே. ஒன்றுக்கும் யாருக்கும் பிரோஜனம் இல்லாத, ஒன்றுக்கு உதவாத என்னை அழைத்து நடத்தி வருகிறதே, அழைத்து உருவாக்குகிறதே. ஒன்றுக்கும் உதவாத என்னையுமே உடைத்து உருவாக்கி நடத்தினரே. ஒன்றுக்கும் உதவாத என்னையுமே உடைத்து
செய்கிறீரே. சோராது ஓட கிருபை செய்யும். ஊழிய பாதையில் சோர்வுகள் வந்தாலும் சோராது ஓட கிருபை செய்யும். சோராமல் ஓட கிருபை செய்யும். சோராமல் செய்யும். அழைத்தவனே உன்னதரே, அழைத்தவனே என்னை நடத்துவாரே. உன்னதரே உயர்ந்தவரே, அழைத்தவனே என்னை நடத்துவாரே. ஹல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா. ஆமாம், தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே தெரிந்தெடுத்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தவர், வழி தெரியாமல் திசை தெரியாமல் எப்படியோ போன நம்ம அழைத்தார். அவருடைய கிருபை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நடத்துவது ஆச்சரியமான காரியம். அழைத்தவர் இப்போது வரைக்கும் நடத்தி இருக்கிறார், இனியும் நடத்துவார். கவலைப்படாமல் துதிப்போம். நம்ம வாழ்க்கை நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. சிறியதோ பெரியதோ நம்முடைய வாழ்க்கை நடந்து வருகிற எல்லாம் இயேசுவுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்கலை. அப்போ அவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை, நம்புவோம். இயேசுவன் மனுஷனை நம்புகிறோம். பார்த்தீங்களா, அது அநேக சந்தர்ப்பத்தில் நான் ஊழியத்தில் அநேகரை பார்க்கிறேன். பிள்ளைகள் நம்பி ஏமாந்து பேரை கெடுத்துக்கிட்ட பெற்றோர் உண்டு. மனைவியின் பேச்சை நம்பி இதை போல் ஏமாந்து பேரை கெடுத்துக்கிட்டவங்களாம் உண்டு. இப்படி எத்தனையோ பேரை பார்க்குறோம். அந்த நம்புதே அப்படி மனுஷனை, பிள்ளைகளை, மனைவியை, குடும்பத்தெல்லாம் நம்பும் பொழுது இயேசுவை நம்பினா என்ன? ஹல்லேலூயா. அவர் தீங்கு செய்ய மாட்டார். அவர் நன்மை செய்கிற தேவன். அவரை நம்புவேன். ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில் எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். சரி, கஷ்டமாக இருந்தால் தாங்குவதுக்கு பலம் கொடுப்பார். கஷ்டம், அதாவது சுமக்க முடியாத ஒரு காரியத்தையும் நமக்கு அனுமதிக்க மாட்டார். எனவே நம்மால் சுமக்கக்கூடிய அளவுக்கு பலத்தை தருவார். தப்பி செல்ல வழி. அதுக்கு பிறகு ஒரு பெரிய அதிசயத்தை நாம் பார்க்க போகிறோம். எனவே அதை நினைத்தவர்களாக, நீ நல்லவரப்பா, இதுவரைக்கும் என்னை கைவிடவே இல்லை, நம்பி வந்த என்ன வெக்கப்பட்டு போக விடவே இல்லை. எத்தனை சம்பவங்கள் நடந்தது, ஆனால் இதுவரைக்கும் வெக்கப்படாமல் நடத்தி வந்த தேவன் அவர். அந்த ஆண்டவரை கரங்களை தட்டி என்னோடு கூட செய்து ஹல்லேலூயா. மனுஷர்கள் கைவிட்டு ஒதுங்கின பொழுதும் ஆண்டவரே நீர் உதவி செய்து நடத்தி வந்தீரே என்று சொல்லி வாய்களை விரிவாய் தரு துதிப்போம். வியாதிகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், பயங்கள் மாறும், கலக்கங்கள் மாறும். தேவனுடைய வல்லம் இறங்கி வரும். வாய்களை திறந்த மகிமின் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, வல்லமுள்ள தேவனே, மகத்துவமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாயின் கற்பத்தில் எங்களை தேர்ந்தெடுத்தவரே, தாயின் கற்பத்தில் வெளிப்பட்டத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஏந்தி சுமந்து தப்புவித்து தாளாட்டி சுமந்து வந்த இந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் ஐயா தேவைகளாக சந்தித்திருக்கிறீர். சின்ன தேவை முதற்கொண்டு பெரிய தேவைகள் வரைக்கும் தேவன் சந்தித்திருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீர், தனி
தனிப்பட்ட தேவைகளை சந்தித்தீர், ஊழியத்தின் தேவைகளை சந்தித்தீர். இதுவரைக்கும் வெக்கப்பட்டு போக விடலை. எத்தனை தடைகளை உடைத்தீர் ஆண்டவரே, எத்தனை மனுஷ சக்திகளை முறியடித்தீரப்பா. எதிர்த்து வந்து எத்தனை ஆயுதங்களை ஒன்றுமெல்லாம் போக பண்ணிடப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம். மனுஷர்கள் எழும்பி வந்ததெல்லாம் உண்டு அப்பா. இன்னைக்கு மட்டுமே எழுப்புகிறாங்க, என்னைக்குமே எழும்பி வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எழும்பி வந்த சத்துருக்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கூடவே இருந்து ஆண்டவரே, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களை மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வர பலனை காண்பாய் என்று சொல்லி இதுவரைக்கும் செய்தவனை அழிவிலிருந்து மீட்டவரே, என்னை பொறே மீட்டவரே, என்னை பொறே இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. மன்னிப்பதும் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதும் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம்மன்பாயும் இரக்கத்தையும் இரக்கத்தையும் மணிமோடையாய் சூட்டேனரே, மணிமோடையாய் சூட்டேனரே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள். செய்து சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் வாரங்கள் என் சுமைகள், என் வாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின்
இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஐயா என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமையா. மிகுதியான விசாரத்தினால ஆண்டவரை வந்து இவ்வளவு நேரம் என் பாரங்களை கர்த்தர்ட்ட அறிக்கை செய்திருக்கிறேன் சொன்ன அண்ணால உடைய ஊழியக்காரன் மூலமாய் சமாதானத்தோடு போ மகளே. நீ சிறுவன் தேவன்கிட்ட கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் கட்டளையிடுவாராக. ஆண்டவரே அப்படி ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பி அந்த அண்ணாடை சந்தோஷப்படுத்தி குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றி சந்தோஷப்படுத்தி மென்னப்படுத்தினரே. அந்த கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வியாகுலத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், கண்ணீரில் கஷ்டத்தில் வேதனையில் தவித்து கொண்டு இருக்கலாம். ஏசு எல்லாவற்றையும் அறிகிறீர் ஆண்டவரே. உண்மை ஆராய்த்து கொண்டிருக்கிறபடியினால நீர் இப்பொழுது ஆவியாக இருக்கிறீர். அன்றைக்கு மாம்சத்தில் இருந்து அந்த காலத்தில் நீர் தொட்டவங்களும் சுகமானாங்க, உண்மை தொட்டவங்களும் சுகமானார்களே அப்பா. அதே போல் ஆவியாக இருக்கிற தேவன் அப்பா உடைய பிள்ளைகளை தொடும், உடைய வல்லமை இறங்கட்டும், சகல வியாதிகளும் நீங்கி போகட்டும் ஐயா. சுகம் உண்டாகட்டும், தேவைகளை சந்தையும் ஆசீர்வதியும். கொஞ்சத்தை வைத்து கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கொஞ்சத்தை பெருக பண்ணி தேவைகளை சந்தி மீதெடுக்க வைப்பீராக. எந்த காரியத்துக்கு கவலைப்பட்டு கலங்கி நின்றாலும் தேவன் இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். காற்றையும் கடலையும் அதட்டுகிற வல்லமுள்ள தேவன் நீர், கொந்தளிப்பை அமர்த்தக்கூடிய தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடுவீராக, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. விசுவாசனால் கஷ்டப்படுகிற குடும்பங்களை பாரும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை கடந்து போகட்டும். எல்லா பேய் பிசாசன் வல்லமை துரத்தி விடுதலை தாரும் ஐயா. இருளை வெளிச்சமாக மாற்றுகிறேன் தேவன் தாமே. எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த நபர் மேல் இருள் அதிகாரம் இருக்கிறதோ எல்லாம் இரு அதிகாரம் விலகட்டும் ஆண்டவர். வெளிச்சம் உண்டாகட்டும், வாழ்க்கை வெளிச்சமாக மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. தரித்திரமெல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. கடன் எல்லாம் நீங்கி போகட்டும், ஐஸ்வர்யம் செழிப்பு உண்டாகட்டும், வறட்சிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணும், செய்வதெல்லாம் வாய்க்க முடியும் சொல்லியிருக்கிறீரே, செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதித்தது வீண் போகவே கூடாது கர்த்தாவே. எங்கெடுக்கல உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக இந்த பிள்ளை இன்னும் ஒரு நெருங்கி ஜீவிக்க அன்பை ருசிக்க தயவு செய்து மனம் இறங்கி அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து கர்த்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். யோவேல் 2வது அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், களங்கள் தானியத்தால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேளையில் வெட்கத்துக்குள்ளையாகவோ இல்லை வெட்கப்பட்டு விடுவோமோ என்று கலங்கி நின்று கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளை ஒருவேளை வெட்கத்துக்குள் இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்லுகிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. ஒருவேளை சில பேருக்கு வெட்கப்பட்டு விடுவோமோ, சூழ்நிலை சென்று கொண்டு இருக்கிறதே என்று கலங்கி நிற்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போகாது. நான் கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறியும்படிக்கு என் ஜனங்கள்
ஒரு வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரம் யோவேல் மூலமாக சொல்லும்போது சொல்லுகிறார், காணிக்கை செலுத்தக்கூட பலி செலுத்தக்கூட எங்களுக்கு வழி இல்லை. அப்படி இருக்கிறார்கள். வறுமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உபவாசப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஜெபிக்க சொன்ன பிறகு தேவன் சொல்லுகிறார், கடங்களெல்லாம் தானியத்தால் நிரம்பி இருக்கும், ஆலைகளை திராட்சரசம் என்னையும் வழிந்தோடும். நான் அனுப்பின பெரிய சேனைகளாகிய இந்த வெட்டுக்கிடுக்கள், முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழுக்கள், பட்சித்த வருஷ விளைவுகளாம் திரும்ப தந்து விடுவேன். நீங்கள் சம்பந்தமை சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்தி வந்த ஒரு தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள், அவருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எச்சனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு மனுஷங்களுக்கு என்ன வேலை, பிசாசுக்கு என்ன வேலை? நம்ம அவமானப்படுத்தணும். இதுதான் மனிதர்களுடைய எண்ணமாக இருக்கிறது, பிசாசுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் நம்முடைய பிசாசின் கையிலையோ மனுஷர் கையிலையோ ஒப்பு கொடுப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதை போல தோன்றும், அவமானமாக இருக்கும். ஆனால் யார் அவமானப்படுத்த நினைத்தாங்களோ அவங்க தான் அவமானப்பட்டு போவார்கள் ஒழிய நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிற வரைக்கும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அப்படி வெட்கப்பட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 சுருக்கமாக சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். அன்பு தேவ பிள்ளை, ஊழியம் செய்வது என்பது ரொம்ப கடினம். எரேமியா சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக பேசுகிற நாள் முதற்கொண்டு பரியாசமும் நிந்தையும் வேதனையும் தான் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் ஏசாயா சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அதனால என் நெற்றியை கற்பாறையை போல் ஆக்குகிறேன். யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? கர்த்தராகிய ஆண்டவரை யார் துணையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்களாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யாரை துணையாக வைத்திருக்கிறோம்? மனுஷனையா, இல்லை உலக மக்களையா, சொத்தா? நமக்கு சப்போர்ட்டிவாக யாரை வைத்திருக்கிறோம்? எதை வைத்திருந்தாலும் ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போய்விடுவோம். எனக்கு அநேக சொந்தக்காரங்க இருக்கிறார்கள், எனக்காக எத்தனை வேணாலும் செய்யக்கூடிய ஆட்களுக்கு இருக்கிறார்கள். நல்ல பணம் வைத்திருக்கிறேன், நல்ல எனக்கு எல்லா வருமானம் இருக்கிறது. அப்படி ஒருவேளை இருந்தால் நான் வெட்கப்பட்டு போயிடுவோம். எல்லாரும் ஏமாற்றி விடுவார்கள், எல்லாமே ஏமாற்றும். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்ம ஏமாற்றாத தேவன் அவர். எனவே இந்த நாளில் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ, இல்லை பயந்து கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இல்லை வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? மனுஷன் நம்பினதுனால, ஏதோ உலகத்தை நம்பினதுனால வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், தாமதியாதேயோ. அன்பு தேவ பிள்ளைகளை பயப்படாதே என்று வலதுகை பிடித்து அவரே சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த ஆண்டவர் கூப்பிடுவோம், எனக்கு துணை செய்யுங்கப்பா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் துணை செய்யும் பொழுது நான் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ரெண்டாவதாக நாம் எப்போ வெட்கப்பட்டு போக மாட்டோம்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 4வது 5வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22 4 5, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அன்பு தேவ பிள்ளை, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் உம்மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நம்பி தப்புவிக்கப்பட்டார்கள். நம்பி
வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். மனுஷன் சொல்லுகிறான், அரசியல் தலைவர் சொல்லுகிறாங்க, என்னை நம்பின யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை அப்படிலாம் மனுஷங்க பேசுகிறாங்க. நம்மெல்லாம் உலகத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகள், எத்தனை சீட்டு கம்பெனி நம்பி சீட்டு போட்டு வெட்கப்பட்டு நிற்கிற எத்தனை பேர் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை மனுஷங்கிட்ட நம்பி பணத்தை கொடுத்துட்டு எனக்கு கிடைக்காம வெட்கப்பட்டு நிற்கிற எத்தனை பேர் இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், நாஸ்திர சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அநேக சந்தர்ப்பத்தில் நாம் ஏன் வெட்கப்பட்டு போகிறோம்னா, மனுஷனை துணையாக வைத்திருக்கிறதுனாலையும் மனுஷன் நம்புகிறதுனாலையும் நான் வெட்கப்பட்டு போகிறோம். நீங்கள் சங்கீதக்காரன், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்ததுனால வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? இதைத்தான் திரும்ப சங்கீதம் 71:1 வசனத்தை தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன இருதயத்தை கேட்ட மனுஷனை தாவீது சொல்லுகிறான், உம்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ படை தளபதிகள் இருக்கிறார்கள், சேனாதிபதிகள் இருக்கிறார்கள், மந்திரிமார் இருக்கிறார்கள். அப்பா, குடும்பம் கூட நல்லா இருக்குது, ஒரு தேசத்துக்கு அரசனாக இருக்கிறேன். ஆனால் நான் யார் நம்பி இருக்கிறேன்? உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். அதனால நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோம சபையாருக்கு எழுதும்போது எழுதுகிறார், ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கப்படுவதில்லை என்று பரிசுத்த சத்திய வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நம்புகிறவர்களும் இயேசு விசுவாசிக்கிறவர்களும் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, ஒரு நாளும் மாறாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வெட்கப்பட்டு இருந்தா நாம் மாறுவோம், வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று பயந்து கொண்டு இருந்தா, நீங்கள் எனக்கு துணையாக இருங்க தகப்பனே, உங்களை நம்பி இருக்குன்னு சொல்லுவோம். வெட்கப்பட்டு போக மாட்டோம், வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 18வது 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 37வது சங்கீதம் 18வது 19வது வசனங்கள், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் நிற்கும், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள், பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார். ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார். யாரு? உத்தமர்கள். உத்தமர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்கு யாரை பிடிக்கும்னா, அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறபடினால உண்மை உள்ளவன் அவருக்கு பிடிக்கும். உண்மை உள்ளவனை உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று அவர் சொல்லி வைத்திருக்கிறார். உத்தமர்களை கர்த்தர் நேசிக்கிறார். யோபுக்கு கஷ்டம்லாம் வந்தது, யோபுக்கு நெருக்கங்கள் வந்தது. நண்பர்கள் கூட அவனை பரியாசம் பண்ணினார்கள். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் கர்த்தர் நோக்கி கண்ணீர் சொரிகிறது என்று வேதனையோடு சொல்லுகிறாரு. ஆனால் கர்த்தர் இந்த யோபை வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. யோபை யாரும் நிந்தித்தார்களோ அவங்க தான் வெட்கப்பட்டு போனார்கள். அப்போ யோபு குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற, பொல்லாப்புக்கு விலகிற அவனை போல பூமியில் ஒருவனுமே இல்லை. பைபிளை வாசிக்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணைவராக இருக்கிறாராம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உத்தமர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை உத்தமனாக மாற்று. ஒருவேளை இந்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ சொல்லுவோம், ஆண்டவர் உத்தமர்களை ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் காத்திருக்கிறீரே. உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், சகலமும் சாதகமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நெருக்க வரும்போது தான் எல்லாம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த இளையகுமாரன் அப்பா விட்டு போகும் பொழுது எல்லாம் இருக்கும்பொழுது எல்லாரும் கூட தான் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த பிறகு தான் அவனை கஷ்டம் வந்தது. தாவீது எல்லாம் வைத்திருக்கும் பொழுது அவனும் 400 பேர் அவனுக்கு உயிரை கூட
கொடுக்க இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் தாவீது எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கும் பொழுது அவனுக்கு ஒரு கல்லறிந்து கொலை செய்ய பார்த்தார்கள். இதை இருக்கிற வரைக்கும் உலகம் தூக்கி கொண்டாடும். ஆனால் எல்லாம் நம்மளை விட்டு போன பிறகு அதே உலகம் கொண்டாடின உலகம் நம்ம கொலை செய்யக்கூட தயங்காது. அன்பு தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஆபத்தும் நெருக்கம் வரும் பொழுது உத்தமர்களாக இருந்தோம் என்று சொன்னால், இருப்போம் என்று சொன்னால், ஆபத்து காலத்தில் வெக்கப்பட்டு போக மாட்டோமாம். எனவே இந்த வேளை எதுக்காக அந்த வார்த்தைகளை இந்த எளியவனுக்கு பேசும்படி கர்த்தர் சொன்னாரோ தெரியல. ஒருவேளை வெக்கப்பட்டு நிற்கிறீங்களா, இல்லை வெக்கப்பட்டு போய்விடுவோன்னு பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? வேண்டாம். என் ஜனம் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. அப்படி கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. 3 காரியங்கள் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. முதலாவது, கர்த்தரை துணைவராக வைத்துக் கொள்ளுவோம். 2வது, அவரை முழுவதுமாய் நம்புவோம். 3வது, உத்தமர்களாக இருப்போம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நாம் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். தலைகளை தாட்டி கண்களை மூடி அவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஒரு விஷயம் இறங்கும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறேன், என் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறேன். ஒருவேளை உமை துணையாக வைக்காம ஹல்லேலூயா ஆசா என்பவன் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுகிறான். பல உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உமை தான் துணையாக நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தரை துணைவராக வைத்த வரைக்கும் ஆசாவுக்கு தேவன் உதவி செய்தார். ஆனால் அவ்வளோ அற்புதத்தை பெற்ற பிறகு ஆசா கர்த்தரை விட்டு விலகின பிறகு கர்த்தரை துணையாக வைக்காம துட்டு கொடுத்தது, ஒருவேளை சேனையை அழைத்த பொழுது கர்த்தர்களுக்கு பிரச்சனைகளை அனுமதித்ததை பார்க்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை மனுஷனை துணையாக வச்சது தப்பு. இப்போ நீங்கள் தான் எனக்கு துணை செய்கிற ஆண்டவர், ஏன் நீங்கள் துணையாக இருங்க தகப்பனே. அதே போல் மனுஷன் நம்பி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த வேளை உண்மை நம்புகிறேன், நம்புகிறேன். பிதாக்கள் நம்பி வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள். நம்புகிறேன், நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஒருவேளை பொய்யும் புரட்டின் வாழ்க்கையில் இருக்கலாம், உண்மை இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இப்போ நீ உத்தமனாக மாற்றும், உத்தமனாக உண்மை உள்ளவனாக ஆண்டவரே என்னை மாற்றுவீராக தகப்பனேன். யாய் தாசனாகிய காலேப் வேற உடையவனாய் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியால் சொல்லியிருக்கிறேன். உத்தமமாய் பின்பற்ற யோபுவை போல உத்தமம், காலேப்பை போல உத்தமம். ஹல்லேலூயா. இந்த பவுல் சொல்லுகிறார், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, உத்தம குமாரனை தீத்துவே உத்தமமாய் பின்பற்ற உதவி செய்து வெக்கப்பட்டு போகாமல் காத்துக்கொள்ளும்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கல. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கர்த்தர், எனக்கென்று காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை என்பதை நீ அறிந்து கொள்ளுவா என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறேன். வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உங்களுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் சொல்லியிருக்கிறேன். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, இப்படிலாம் வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறதப்பா. இந்த வேளைகளில் என் சனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை அப்படி சொல்லியிருக்கிறே. வேண்டியதெல்லாம் கொடுத்து, இழந்ததெல்லாம் கொடுத்து, சம்பூர்ணம் அடைய வைத்து, திருப்தி அடைய வைத்து என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாம காத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறே. நம்புகிறோம் ஆண்டவரே. ஐயா, ஒருவேளை வெட்கத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க கர்த்தர் பார்க்கிறரே. ஐயா, அந்த வெட்கத்தை மாற்றி விடுங்கப்பா. வெட்கத்தை மாற்றி கீர்த்தி உள்ள பிள்ளைகளாய், புகழ்ச்சி உள்ள பிள்ளைகளாய் மாற்றிடுங்க. இல்லை ஒருவேளை வெட்கப்பட்டு விடுவோமோ, அவ்வளோ சவால் விட்டு வாழ்ந்தேனே, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு விடுவேனோ என்று பயந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, தைரியம், வெட்கப்பட்டு போக மாட்டேன் மகனே, வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படி தைரியப்படுத்துங்கப்பா. கர்த்தரை துணையாக வைத்துக் கொள்ளட்டும், உம்மை நம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. உத்தமமாக ஜீவிக்கட்டும் ஐயா. அப்படிப்பட்டவங்களை, உத்தமர்களை ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் காத்துக்கொள்வீரப்பா. உம்மை துணையாக வைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க ஆண்டவரே. நம்பி இருக்கிற மக்களப்பா வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். பைபிள் அப்படி சொல்லுகிறது. அப்படி நம்பி துணையாக வைத்து உத்தமாய் வாழ்ந்து வெட்கப்படாமல் புகழ்ச்சியோடு ஆண்டவரை கீர்த்தியோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்துட்டு ஆண்டவரை மற்றது கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். யாராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வெட்கத்தை மாற்றி வெட்கப்பட்டு போக விடாமல் கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு வாழ கிருபை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அன்பாய் கேட்கிற இயேசு கிறிஸ்துவே
ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. என் கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் தேவா. ஆனந்த கழிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக.